இந்த வீடியோவில் நம்ம குறைஞ்ச விலையில் சத்துக்கள் அதிகம் கொண்ட காய்கறியில் ஒன்று முள்ளங்கி. அதை பற்றி தகவல்கள் பார்க்கலாம். முள்ளங்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேரட் பீட்ரூட் மாதிரி பூமிக்கடியிலே காய்க்கக்கூடிய ஒரு காய். இந்த முள்ளங்கி எல்லா சீசன்லேயும் நம்ம கிடைக்கும், ஆனால் குளிர்காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த முள்ளங்கி நம்ம பொதுவாக சாம்பாருக்குள்ளே தான் சேர்ப்போம். இப்போ அதிகமாக அளவு சாலட் கூட செஞ்சு சாப்பிட்றாங்க. அதிகமான அளவு சத்துக்கள் கொண்ட இந்த முள்ளங்கியில் நீர்ச்சத்து ரொம்ப அதிகம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான காய்கறியில் ஒன்று இந்த முள்ளங்கி. இந்த முள்ளங்கி செடியை நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம், ஒரு தொட்டியில் கூட வளர்க்கலாம். நான் இந்த முள்ளங்கி செடியை முள்ளங்கி விதையிலிருந்து தான் வளர்த்து எடுத்திருக்கேன். 2 மாதத்தில் ஒரு முள்ளங்கி கிடச்சிருக்கு. இந்த முள்ளங்கியை நம்ம 3 மாதத்துக்குள்ளே விளைய வச்சு எடுத்துடலாம். இந்த முள்ளங்கியை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணாமலே இருந்தால் அதுலேருந்து ஒயிட் கலரில் ஒரு பூ வரும். அந்த பூ பக்கத்துலேயே காயும் வரும். அந்த காயை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குட்டி குட்டி சீடு இருக்கும். இதுதான் முள்ளங்கியோட விதை. இந்த முள்ளங்கியோட விதையை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சுட்டு முளைக்க போட்டால் தான் சீக்கிரமே முளைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.